ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசுவை குறித்த அறிவை குறித்து நாம் தொடர்ந்து சிந்திக்கப் போகிறோம். முதலாவது மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு எப்படி வெளிப்பட்டார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். மொத்தமாக சொல்லுவோமானால் மத்தேயு சுவிசேஷத்திலே மத்தேயு இயேசுவை மேசியாவாக அறிமுகப்படுத்துகிறான். ஏன் மேசியாவாக அறிமுகப்படுத்தினான் என்றால், அன்றைய யூதர்கள், அன்றைய மக்கள் ஒரு மேசியா தங்களுக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டின் எல்லா புத்தகங்களிலும் சொல்லப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மேசியாவை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். மேசியா என்பது இரட்சகர் என்ற அர்த்தம். அவர்களை பலவிதமான கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் என்கின்ற அர்த்தத்திலே மேசியாவை எதிர்பார்த்தார்கள். அன்றைய அரசியல் சூழ்நிலை, அன்றிருந்த சமூக சூழ்நிலையை நாம் பார்ப்போமானால், அவர்கள் ரோமர்களுக்கு அடிமையாக யூதர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே ஒரு இரட்சகர் வருவார், ஒரு மேசியா வருவார், அவர் நம்மை விடுதலை ஆக்குவார் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் சிமியோனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேசியா இயேசுதான் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆனால் மத்தேயு இயேசுவை குறித்து இன்னும் ஆழமான சில காரியங்களை சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே பல காரியங்களை நான் பெரிய வேத பாடமாக உங்களுக்கு எடுக்க முடியாவிட்டாலும் 4 காரியங்களை நான் உங்களுக்கு வேகமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆரம்பிக்கும் போதே இயேசுவை தாவீதின் குமாரன் என்று அவன் ஆரம்பிக்கிறான். தாவீதின் குமாரன். ஏன் தாவீதின் குமாரன் என்று ஆரம்பிக்கிறான் என்றால், தாவீதின் வம்சத்தில் தான் மேசியா வருவார் என்பது அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அந்த தாவீதின் குமாரனாக ராஜாதி ராஜாவாக வருவார் என்பதை அவன் இயேசுவிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யூதர்களின் அரசர் என்று அவர் சொல்லுகிறார். யூதருடைய ராஜா என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிழக்கில் இருந்த தீர்க்கதரிசிகள் வந்தபோது, அந்த சாஸ்திரிகள் வந்தபோது, அந்த ராஜா எங்கே என்று, ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவள் கேட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் ராஜா, மேசியா என்பவர் ராஜா என்பதை மத்தேயு அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவரை தேவகுமாரன் என்று அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு தேவகுமாரன். அப்படியானால் தேவன் மனிதனாக மேசியாவாக பிறந்திருக்கிறார் என்பதை அவன் அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவரை மணவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளன், அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மேசியா என்பவர் மணவாளனாக வருவார் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கிறது. மணவாளன் என்றால் ஒரு எழுத்தின்படியான மணவாளன் அல்ல, ஒரு ராஜ குடும்பத்திலே சம்பந்தம் செய்கிற ஒரு மணவாளனாக அதை அங்கு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இயேசு அப்படி செய்யாவிட்டாலும் அவர் சபைக்கு மணவாளனாக வருகிறார் என்பதை அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இப்படி இந்த 4 காரியங்களையும், அவர் தாவீதின் குமாரன், யூதர்களின் ராஜா, தேவகுமாரன், மணவாளன் என்கின்ற இந்த 4 காரியங்களையும் வெளிப்படுத்தி இயேசு மேசியாவாக வெளிப்பட்டார் என்பதை மத்தேயு சுவிசேஷம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இன்றைக்கு என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவாக வெளிப்பட்டார். மேசியா என்பது நம்மை ரட்சிக்கிற, நம்மை விடுதலையாக்குகிற தேவன் என்று அதற்கு அர்த்தம். ஆகவே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள், போராட்டங்கள், கட்டுகள், பாவத்தினுடைய உபத்திரவங்கள், வியாதிகள், இவைகளிலே நாம் கட்டப்பட்டு கிடப்போமானால், இயேசு இந்த உலகத்திலே மேசியாவாக வெளிப்பட்டார். மேசியாவாக வெளிப்பட்ட இயேசு உங்கள் வாழ்க்கையிலே மேசியாவாக இருந்து, விடுதலை தருவராக இருந்து, இந்த நாள் முழுதும் வருகிற நாட்களிலும் உங்களை விடுதலையின் பாதையிலே நடத்தி செல்வாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.